வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு 35 பேர்த்துக்கு பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு சின்ன ஃபங்க்ஷனு, நம்ம நண்பரோட ஃபங்க்ஷன் தான். அது என்ன ஃபங்க்ஷன்னு வீடியோவில் போக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜபார் பாய் ஸ்டைலில் ஒரு 35 பேர்த்துக்கு சிறப்பாக ஒரு பிரியாணி செஞ்சுருவோம். வாங்க பார்ப்போம் எப்படி. மக்களே, இப்போ ஆனியன்லாம் உரித்து வச்சுட்டு கத்தியை ஷார்ப் பண்ணுறோம். ஆனியனை சாப் பண்ணிவிட்டு தேவையான அளவு சாப் பண்ணிவிட்டு அடுத்தது டொமேட்டோவை ஸ்லைஸ் பண்ணுறோம். பேனு 2 பேனில் செய்கிறோம். ஒன்று வந்து 2 கிலோ, இன்னொன்று வந்து 4 கிலோ பேனு. பார்த்திங்கன்னா கீ ஆயில் மிக்ஸ் பண்ணி பேனை ஹீட் பண்ணுறோம். அதுதான் மெயின் ஃபஸ்ட்டு. அப்புறம் மின்ட் லீவ்ஸ், தேவையான மின்ட் லீவ்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேனுக்கும் நான் வந்து 1 கப் ஆஃப் மின்ட் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மின்ட் லீவ்ஸ் நல்லா ஆயிலில் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ்டு ஆனியன்ஸ் அது வந்து நெக்ஸ்ட்டு போடணும். ஆயிலில் ஒரு 30 செகண்ட்ஸ் குக் ஆனால் போதும் மின்ட் லீவ்ஸ், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ நல்லா சாட்டே பண்ணுறோம். ஆனியன் நல்லா சாட்டே பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் நல்லா அரோமா கிடைக்கும். அதுக்காகவே வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா சாட்டே பண்ணிட்டு அப்புறம் தேவையான அளவு சில்லி பவுடர். இங்கே வந்து நான் ஆச்சி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கேரமலைஸான ஸ்டேஜில் வந்து சிக்கனை உள்ளே போடணும். சிக்கனை உள்ளே போட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 10 kg சிக்கனு. அப்புறம் கேர்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு கேர்டு. இங்கே வந்து டொமேட்டோ அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்காது, அதனால் ஒரு 1.5 கப் கேர்டு போட்டுட்டு சும்மா ரஃப் மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் 2 பார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பார்ட்டில் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு 8 வருஷமாக பிரியாணி குக் பண்ணுறனால வந்து குவான்டிட்டிலாம் வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கண்ணில் பார்த்து அப்படியே போட்டுருவேன். ஸ்டார்டிங்கில் எல்லாமே மெஷரிங் தான். நம்மளுக்கு குரு பார்த்திங்கன்னா ஜபார் பாய் தான். அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அடுத்தது வந்து ஸ்லைஸ் டொமேட்டோ கூட வந்து க்ரீன் சில்லி அப்படியே ஆட் பண்ணிடணும். டொமேட்டோவும் க்ரீன் சில்லியும் நல்லா குக் ஆகணும். உங்களுக்கு குக் ஆகி நல்லா ஜூஸினஸ் வெளியே வரும். அந்த ஜூஸினஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு டொமேட்டோ க்ரீன் சில்லி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் பார்த்திங்கன்னா நல்லா இதாகிடுச்சு. ப்ளஸ் நான் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டிருந்தேன், அதை எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஃப்ரெஷ்லி பிளண்டட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஜிஞ்சர் வந்து 60%, கார்லிக் வந்து 40%. இந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அரோமா இருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் போடுறோம். பார்த்திங்கன்னா சினமம், காடமம், க்ளோவ் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி போடுறேன். இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் த வெயிட் நான் வந்து ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இது ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாட்டர் ரிலீஸ் பண்ணும் சிக்கன். அது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 150 to 200 ml பேஸ்டு அந்த வெயிட் வந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணும். இதை வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து கால்குலேட் பண்ணி பேஸ்ட் ஆன் தட் வந்து நம்ம வந்து ரைஸுக்கு வந்து வாட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸு. இங்கே டில்டா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஃபேமஸான ரைஸு. அது வந்து ஒரு கப்புக்கு பார்த்திங்கன்னா 1.5 கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நல்லா வாட்டர் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 2 பார்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகணும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதி வருது. இப்போ கொதி வரும்போது நல்லா வாட்டர் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ரைஸ் வந்து நல்லா வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த தண்ணி உள்ளே ஆட் ஆகாது. ஆல்ரெடி சிக்கன்லேருந்து தண்ணி வந்தனால வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து தான் தண்ணி ஆட் பண்ணணும். கப்பு முக்கிய பிகிலு மாதிரி இங்கே வாட்டர் முக்கியம், இல்லைன்னா களி சோறு மாதிரி வரும். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டுக்கும் ரைஸுக்கும் எல்லாம் வந்து லெவலாக வந்து சர்ஃபேஸ் ஈக்குவலாக இருக்கா. இதுதான் வந்து தம் போடுற ஸ்டேஜ். இந்த டைமில் வந்து கரெக்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக தம்மு போட்டுறணும். இல்லைனா வந்து என்ன ஆகிடும்னா வாட்டரும் சீக்கிரம் ஃபுல்லாக இதாகிடும், ட்ரை ஆகிடும் ரைஸு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து உதிரியாக செப்பரேட் ரைஸாக வராது, எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ். கரெக்டான டைமில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கரெக்டாக வந்து பாட்டை க்ளோஸ் பண்ணி ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடணும். நான் யூஸ்வலாக வந்து செகண்ட் நம்பரில் வச்சுருவேன். இங்கே வந்து எல்லாம் எலக்ட்ரிக் ஸ்டவ் தான்.
அதனால் செகண்ட் நம்பர் வச்சுருவேன். செகண்ட் நம்பரில் வச்சு எக்ஸாக்டாக 10 மினிட்ஸில் வச்சு எடுத்திங்கன்னா சிக்கன்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரைஸும் ரொம்ப சாஃப்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்டு. எல்லா ரைஸுமே வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் சாஃப்டாகவும் பார்த்தீங்கனாலே உதிரியாக தான் இருக்கும். 30 பேர் ஃபங்க்ஷனுக்கு தான் மக்கள் இதை செஞ்சுருக்கேன். இதை வந்து நீ அடுத்தது பேக் பண்ணி ஒரு ஹால் இங்கே புக் பண்ணியிருக்காரு நண்பர், அங்கே தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். அடுத்தது என்ன ஏதுன்னு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எங்கே போனேன், என்ன பண்ணேன், ஃபுட் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, எல்லோரும் சாப்பிட்டு என்ன ரியாக்ஷன் சொன்னாங்க, எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதை தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைஃப் ஆஃப் ஜாவகரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.